ரூ. 1,00,000 ஏர்ன் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போற சேலஞ்சில இன்னைக்கு டே 6 வழக்கம் போல காலையில எழுந்திருச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 முட்டைய முழுங்கிட்டு என்னன்னு தெரியல இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு தயிர் சாதத்த சாப்பிட்டு அப்படியே ஹேர் கட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரியல ஹேர் கட் பண்ணிட்டு வந்தோனே நம்மளுக்கு ஒரு 2 வயசு குறைஞ்ச மாரி ஒரு ஃபீல். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம ஒரு லைக்க போட்டு விட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட டெலிவரி வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு என்னான்னே தெரியல. செம்ம ஆர்டரு. வீடியோ எடுக்க கூட டைம் இல்ல. ஒரே டயர்டா வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு, அப்புறம் வாஷிங் மிஷின்ல துணிலாம் போடுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் சைடுல பார்த்துட்டு, அதே கேப்ல அடுப்புல அரிசிய வேக வச்சாச்சு. ஏன்னா, நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட ரொம்ப ஃபேவரைட் டிஷ்ஷான எக் ரைஸ் தான் சமைக்க போறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து சாப் பண்ணிட்டு, 4 முட்டைய உடைச்சு உள்ள ஊத்திட்டு, லைட்டா மஞ்சத்தூளு, ரைஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா, நம்மளோட ஃபேவரைட்டான எக் ரைஸ் ரெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ரைட்டிங் ப்ராசஸ் இருக்கு. என்னன்னு தெரியல இன்னைக்கு நல்ல ஒரு 2, 3 சீன்லாம் மாட்டுச்சு. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து சிஓடி ஆர்டர் கிடைச்சது. எவ்வளோ தெரியுமா? ரூ. 120. அதில ரூ. 20 நம்மளோட டீ செலவுக்காக எடுத்து வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு ரூ. 100 நம்ம சேவிங்ஸ்ல ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அந்த ரூ. 100 எடுத்து அந்த மணி பேங்க்ல போட்டு வச்சுட்டேன். இதே மாரி எல்லா கோட்டையும் அழிச்சு ரூ. 1,00,000 சேர்க்கிறோம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம். ஓகேவா? நாளைக்கு பார்ப்போம். டாடா பாய் பாய். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?